If somebody laughs at your struggles, let them laugh. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வயசானவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து மண் விளக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த பக்கமாக வந்துட்டு போகிறவங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்களாம். இப்போ உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, கரண்ட் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு, இப்போ போய் இன்னும் பழையபடி மண் விளக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சிரித்தாங்களாம். அவர்கிட்டே போய் எதுக்கு தாத்தா உங்களுக்கு இந்த வயசான காலத்தில் வேண்டாத வேலை, ஏன் இப்படி சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சிரித்தாங்களாம் லிட்ரலாக. ஆனால் அந்த தாத்தா சொன்னாராம், இன்றைக்கி இது முக்கியத்துவம் இல்லாமல் போயிடலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கெல்லாம் அவரை பார்த்து சிரிச்சுட்டு போனாங்களாம். கொஞ்ச நாள்லேயே அந்த ஊரில் ஒரு பெரிய புயல் பயங்கர சூறாவளி காற்றோட ஒரே நைட்டில் அந்த ஊரில் இருந்த எல்லா எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையும் கட் ஆகிடுச்சான். ஊரே இருளில் மூழ்கிடுச்சான். அப்போ அந்த தாத்தா இருந்த மரத்தடியில் மட்டும் ஒரு 10-20 விளக்கை அந்த தாத்தா பருத்தி வச்சு அந்த ஊருக்கே ஒளி கொடுத்தாராம். அப்போ அந்த மக்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணாங்களாம், அன்றைக்கி அந்த தாத்தா செஞ்சது இன்றைக்கி எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குது அப்படின்ட்டு. Growth is always embarrassing before it becomes inspiring. ஸோ யாராச்சும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து சிரித்தாங்கன்னா, if someone laughs at your struggles, let them laugh.